என்னண்ணா இது என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க இது? என்ன இது? முட்டை பொரியல் செய்யணும். முட்டை பொரியல் என்னென்ன போட்டுக்கிறீங்க இதில்? முட்டை பொரியல் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டு போட்டேன். பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். அப்புறம் வெங்காயம் போட்டுருவேன். இப்பெல்லாம் போட்டீங்க? உப்பு லைட்டாக போட்டுருக்கேன். அப்புறமா போடுவேன். இதுக்கு என்ன குழம்பா இல்லை சப்பாத்தி குழம்பு ஊற்றி வச்சுருக்கீங்க? சப்பாத்தி தான். சப்பாத்தி தான். சப்பாத்திக்கு இது தொட்டுக்கிட்டியா? என்னது சார் மஞ்சள் லைட்டாக போட பண்ணுறாங்க. எங்கண்ணே வாங்கிங்க எலக்ட்ரிக் ஸ்டவ்? இந்தியாவில் வாங்கினா இல்லை ஈராக் எங்கே வாங்கிங்க? இந்த ஈராக் வாங்கினா இருக்குது டேமேஜாக வருது. டேமேஜாக இருந்தால் நல்லா செய்யுது. தரமான குவாலிட்டியான வாங்க போது தரமாக தான் இருக்கும். எத்தனை நாள் யூஸ் பண்ணியே இப்படி ஆச்சு? இது திறமையெல்லாம் காட்டுறேன். ஹீட் அதிகமாகிடுச்சா? ஹீட் அதிகமாச்சுனால அது உங்கள் பேர் என்னண்ணா? பேரா வச்ச பேரை சொல்லுவா இல்லை வச்ச பேரை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அட்டை பேரை சொல்லுவா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வச்ச பேரை சொல்லுங்கள். வச்ச பேர் அருணகிரின்னு வச்சாங்க. இப்போ கூப்பிட்ற பேர் எல்லோரும் மாஸ்டர் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் எது அப்போ சில பேர் கபாலின்னு கூப்பிட்றாங்க. எதை பார்த்து வச்சா ஒரே ஒரு உடனே அப்படியே சல்லுன்னு வந்துட்டோம். 2-3 வருஷம் தான் அதுக்கு பீஸ் கீழே விடும். அப்படியே வேகமாக ஒரே ஒரு உடைங்களா அப்படியே சல்லுன்னு வந்துட்டோம். ஓகே. எத்தனை பேருண்ணா இது? உங்கள் ரூமில் இருக்கிறீங்களா? 4 பேருங்க. 4 பேர் எத்தனை முட்டை ஊற்றுவீங்க? 4 பேருக்கு 6 ஊற்று. இதோட 4 நினைக்கிறேன். 5 என்னங்க சப்பாத்தி எத்தனை 2-2 அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்துருங்க கேட்டு. இதெல்லாம் எப்படி கற்றுக்கினீங்க? எங்கே கற்றுக்கினீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி கற்றுக்கிங்களா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் கற்றுக்கிங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் எவ்வளோ கற்றுக்கிட்டேன். தாய்க்குள்ள சொல்லி விட்டுது. இது என்னதுண்ணா? இதுதான் பெப்பர் சொல்லுவாங்க. பிளாக் பெப்பர். இது காரத்துக்கு லேட்டாக ஒன்று கொஞ்சம் இதாக போடுறீங்களா? காரத்துக்காக போடுறது. இன்னும் லேட்டாக சில்லி பவுடர்ல சில்லி பவுடர் போட்டால் இன்னும் காரமாகிடுமே. ஆமாம், காரம் தர மாட்டாங்க. கம்மி பண்ணிங்கன்னா ஹீட்டு சூடு கம்மி பண்ணி. இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொடுங்க பார்ப்போம். நீங்கள் அப்படின்னா தான் சூடு தாங்க மாட்டான். லைட்டாக போவோம்.
ஓகே கபாலி வந்து பொடி மாசா இது ஆ பொடி மாசு செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பொடி மாஸ் சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குண்ணா. உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் இல்லை. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 பேரும் எப்படி சாப்பிடுங்க, அவங்க காரம் சாப்பிட மாட்டானுங்களா? காரம் சாப்பிட ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தான் விடு. பண்ணிடலாமா? என்ன சப்பாத்தி இது? என்ன மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம்? என்ன மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம்? ஆட்டா டாட்டாவா? ஆட்டா மாவு. ஆட்டா மாவுனா என்ன கேவுர் மாவா? எதுமா? இல்லை ஆட்டானா எனக்கு ஒன்றும் புரியல. ஆட்டானா என்ன? ஆட்டினீங்களே கிழங்கு மாவா? கோதுமை மாவு. ஸோ ஆட்டானா கோதுமை மாவா? இத்தனை உண்டா இருக்கு? எத்தனை பேருக்கு? 4 பேருக்கா? ஒரு ஆள் எத்தனை? சைஸ்லேயே உருட்டுறா. இப்போதான் 10 உனக்கு. இதெல்லாம் எங்கே வாங்கினீங்க? இங்கே ஈரோட்டில் வாங்கினீங்களா? அங்கே வாங்கினதா? சரி, கட்டை சைஸுக்கு உருட்டானுக்கிறியா? நல்லா அருமையாக இருக்கிற, விஜய் மாரி அழகாக இருக்கிற. 1 2 3 4 5 6 7 8 12 அதில் வேறு கொஞ்சம் ஏன் மாவு அதுக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு எண்ணெய் போட மாட்டாங்க? எண்ணெயும் போடலாம், மாவும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா சொன்னேன், மாவில் எண்ணெய் மாவு தான் போடுவாங்க. சூடாக இருக்குது. ம் ஒன்று சைஸ்லேயே சுட்டுக்கிறான். அவன் சைஸில் சுட்டுக்கிறாங்க. லைட்டாக பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வேணுங்கிறவங்க பட்டர் போட்டுக்கலாம், எண்ணெய் வேணுங்கிறவங்க எண்ணெய் போடலாம். ரெண்டுமே வேணாங்கிறவங்க அப்படியே சாப்பிடலாம். அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியதான். போடுங்க 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 போடுங்க.